கண்டிப்பாக அந்த பயம் மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஒரு 25 முதல் 30 சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் யார் செல்வ பெருந்தகை வேண்டாம் என்று போர்க்கொடி உயர்த்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் டெல்லியில் முகாமிட்டு மல்லிகார்ஜுன் கர்கேயிடம் புகார் மனு அனுப்பியிருக்கிறார் நம்ம செல்வ பெருந்தகையை பற்றி. அதனால காங்கிரஸ் திமுகவை விட்டு போகக்கூடாது என்ற ஒரு பிடிப்பு காரணமாகத்தான் மு க ஸ்டாலின் பீகார் வந்திருந்தார். எனினும் மு க ஸ்டாலினை ராகுல் காந்தி கைவிட மாட்டார். காரணம் பணப்பட்டுவாடா மற்றும் பழைய சமூக நீதி என்று சொன்னாலும் பீகாரில் ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கில் திமுக உடன்பாடு இருந்தது என்ற ஒரு வீடியோ பரவலாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக திமுகவிற்கு எதிர்வினைகள். ராகுல் காந்தியை நன்றாக கட்டிப்பிடித்துக் கொண்டார் மு க ஸ்டாலின். அந்த புகைப்படம் பிரபலமாகியது. ஆனால் சமூக ஊடகங்களில், டெலிவிஷனில், ஹிந்தி போன்ற டெலிவிஷன் தொலைக்காட்சிகளில் ராகுல் காந்தி கொன்ற குற்றச்சாட்டின் மீது பெருமாவளவன் அவர் அந்த கட்டின்றார் பாருங்க மு க ஸ்டாலின, அந்த புகைப்படமும் சேர்த்து கொண்டு போடுகிறார்கள். இதெல்லாம் திமுகவுக்கு எதிர்வினையாகும் அல்லவா? ராகுல் காந்தியை கொலை செய்தவர் என்று சொல்லுகிறார்கள். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை சமாதானப்படுத்துவதற்குத்தான் மு க ஸ்டாலின் பீகார் வந்திருந்தார், விஜய் கட்சியுடன் போகாதே என்று எச்சரிப்பதற்காக.